Hello guys, welcome back to Zampo Apps. போன வீடியோல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மேலே ஐ ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே அதுல டிஸ்ப்ளே ஆகும். லாஸ்ட் வீடியோல இருந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வரைக்கும் எல்லா வீடியோஸும் டிஸ்ப்ளே ஆகும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்களோ அந்த வீடியோவை போய் கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றதா இருந்தா please do subscribe, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் இந்த டியூட்டோரியல் சீரிஸை பிரேக் பண்ணாம கண்டினியூவா பார்த்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகே गाइस, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ற பர்பஸ்க்காக தான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால இது ரொம்பவே பெனிஃபிட்டபிளா இருக்கும் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி பார்த்தோம்னா. இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் எந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா while loop பார்க்க போறோம். சரிங்களா? சோ while எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா while condition block of statements, இதுதான் syntax of while loop. சரிங்களா? இது நான் ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும். சோ நம்ம ப்ரோக்ராம் பண்றதா என்ன யூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரியும். நோட்பேட் ஓபன் பண்ண போறோம். நோட்பேட். இங்கதான் நம்ம செட் பிளாக் ஆஃப் கோட் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல இருந்து கோட் ஆல்ரெடி கொஞ்சம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நீங்களும் அதே பண்ணாதீங்க. டைம் சேவ் பண்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா, இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றதா இருந்தாலும் நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி எப்படி சேவ் பண்றது, அட் த சேம் டைம் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் த பேசிக் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை போய் பாருங்க. மேல ஐ ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னாவே யூ கேன் ஃபைண்ட் சம் மோர் வீடியோஸ். ஸோ இங்க தான் நம்ம இப்போ while loop எக்ஸாம்பிள்ஸ் செஞ்சு காமிக்க போறேன். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. int a என்ற வேரியபிள் கொடுக்குறேன். is equal to 0 ன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் செய்யறேன் பாருங்க. while a வேரியபிளா நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சப்போஸ் a லெஸ் தென் 4 தான் கண்டிஷன். சரிங்களா? இப்போ சப்போஸ் a லெஸ் தென் 4 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பிளாக் ஆஃப் கோட் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் இப்ப பண்ண போறோம். சோ நான் சொன்ன மாதிரி a less than 4 செக் பண்ணோம். சப்போஸ் less than 4 இருந்ததுன்னா இங்க நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? which means இங்க what kind of statements you want to print, you can type it here. இப்போ console.WriteLine போயிட்டு ஏவை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு ஏ பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு இன்கிரிமெண்ட் பண்றேன். நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன் எதுக்காக இப்படி பண்றேன்ட்டு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கு வேல்யூ 0 அசைன் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2-1 கூட நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. 0 தான் அசைன் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. ஸோ 2-1 சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டிஷன் while loop என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா a less than 4 சொல்லிட்டு செக் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த லூப்பிங் குள்ள வரும். சரிங்களா? console.WriteLine அப்படின்னு சொல்லிட்டு ஏல என்ன இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் a++ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிட்ட பிறகு ஏல 2 இருக்கு.
2 plus 1 ஆல்ரெடி வந்து இந்த ஆபரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு previous வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேல ஐ ஐகான் கிளிக் பண்ணி you can find some videos. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் வீடியோஸ் வந்து லாஸ்ட் வீடியோல நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும், which means a plus plus ன்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா a plus 1ன்றது மீனிங். சரிங்களா? ஸோ a plus 1 போது 2 plus 1 3 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த லூப் வந்து இங்க மறுபடியும் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஏல இப்ப என்ன இருக்கும் 3 இருக்கும். 3 வந்து less than 4 ஆமா less than 4. ஸோ 3 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து a plus plus பண்ணும்போது a plus 1 ஏல என்ன இருக்கும் 3 இருக்கும். 3 plus 1 4 ஆயிடுச்சு. இப்போ கண்டிஷன் மறுபடியும் போய் செக் பண்ணோம். சரிங்களா? செக் பண்ணும்போது ஏல என்ன இருக்கு 4 இருக்கு. இப்போ 4 less than 4 இல்ல false. ஸோ லூப் விட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? இப்படிதான் வந்து ஒரு லூப்பிங் அண்ட் இட்டரேஷன்ன்றது நடக்கும். ஸோ இப்படிதான் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து பிரிண்ட் ஆகுங்க. இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து லூப்பிங் மேஜரா யூஸ் பண்றோம். அதுலயும் இப்ப பார்த்தது நம்ம while லூப். இப்போ சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அவுட்புட்டை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. லூப் ஃபைல் நேம் வந்து லூப்னு கொடுக்குறேன். loop.cs ன்னு கொடுக்குறேன். கொடுத்து நான் வந்து D டிரைவ்ல C# பண்ற ஃபோல்டர்ல சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ செக் பண்ணுவோம். loop.cs வந்து சேவ் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ டெவலப்பர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ 2019 இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட் லொகேஷன் வரும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் D டிரைவ்ல வச்சிருக்கேன் ஃபைல. ஸோ D டிரைவ் சேஞ்ச் பண்ணிட்டேன். D டிரைவ்ல C# பண்ற ஃபோல்டர்ல இருக்கு என்னுடைய ஃபைல். ஸோ CD ஷார்ப். இப்போ ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா loop.cs இல்லைங்களா? CSC ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். C# கம்பைலர் எவ்ரி டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். CSC வந்து C# கம்பைலர். loop.cs cs is nothing but class file. இப்போ எரர் செக் பண்ணுவது கம்பைல் பண்ணும்போது எரர் இருந்ததுன்னா எரர் டிஸ்ப்ளே ஆகும். அப்படி எரர் இல்லைன்னா இந்த மாதிரி blank ஸ்பேஸ் வந்து லொகேஷன் காட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா அடுத்த கமாண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். which means வந்து நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். கம்பைல் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிரியேட் ஆயிடும். கம்பைல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான கம்பைலேஷன் முடிஞ்ச உடனே loop.exe என்ற அப்ளிகேஷன் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும். சரிங்களா? அதை தான் வந்து இப்போ நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம். which means வந்து loop.exe என்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இல்லைங்களா? அதனால வந்து .exe இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே அது அவுட்புட் காமிக்கும் நமக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏல வந்து 2 இருக்கு. 2 வந்து பிரிண்ட் ஆயிடும் உள்ள. ஏன்னா which means பிகாஸ் வந்து a less than 4. சரிங்களா? சோ a less than 4 என்னும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. a வந்து பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகி முடிஞ்ச உடனே a plus 1ன்ற மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்றதுக்கு போகும் லூப்பிங் குள்ள. இப்போ a வந்து ஏல என்ன இருக்கும் 3 இருக்கும். 3 வந்து less than 4 இல்லைங்களா? சோ 3 less than 4ன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி முடிஞ்சோடனே மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது a plus 1 which means 3 plus 1 4 ஆயிடுச்சு. 4 வந்து less than 4 இல்ல, சாட்டிஸ்ஃபை ஆகல, கண்டிஷன் பிரேக் ஆயிட்டு வெளியே வந்துரும். சோ 2 3 பிரிண்ட் ஆயிட்டு கண்டிஷன் விட்டு which means லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துரும். இப்படிதான் வந்து while லூப் பண்றது எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அடுத்ததான் நான் உங்களுக்கு do while சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. do whileக்கும் whileக்கும் பெரிய டிஃபரன்ஸே இல்லைங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் while ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? ஆனா do while எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ஆகலைனாலும் ஒரு முறை வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடும். செகண்ட் டைம் வந்து இட்டரேட் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா 100% இது வந்து கண்டிஷனுக்குள்ள போகாது. which means லூப்பிங் குள்ள போகாது. சரிங்களா? லூப்பிங்கை விட்டு வெளியே வந்துடும். அதுவே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகும் டில் வந்து
இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து do while செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கண்டிஷன் அப்படியே யூஸ் பண்ணலாம் நம்ம. do while இப்படிதான் வந்து இதை டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? do ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், curly braces குள்ள வந்து block of code கொடுக்க போறோம். இந்த do ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு curly braces க்ளோஸ் பண்ணிட்டு while வந்து கண்டிஷனை செக் பண்றோம். இதுதான் வந்து do while. சரிங்களா? இப்போ doன்றது என்னன்னா print பண்ணோம். இது போயிட்டு ஃபர்ஸ்ட் print பண்ணிட்டு a++ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு கண்டிஷன் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து மறுபடியும் வந்து print ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்றேன், ஆர் எல்ஸ் வந்து இதை சேஞ்ச் பண்றேன். நான் வேல்யூஸை ஃபால்ஸா கொடுப்போம். இந்த தடவை 4 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 5 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கம்பைல் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா while வந்து முடிஞ்ச உடனே செமிகோலன் கொடுக்கணும் do whileக்கு. சரிங்களா? மறுபடியும் கம்பைல் பண்றேன். no errors. எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ 5 அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சு. ஏன் ஒரே ஒரு முறை மட்டும் பிரிண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏல என்ன இருக்கு 5 இருக்கு இல்லைங்களா, 5 வந்து 5+1 சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டிஷன் போயிட்டு செக் பண்ணுது, ஏல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 இருக்கும். 6 வந்து less than 5ங்களா, இல்ல ஃபால்ஸ். சோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்து வெளியே வந்துரும். சரிங்களா? இதுதான் வந்து do while உடைய ப்ராசஸிங். while பாத்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் வந்து ஒரு முறையாச்சும் பிரிண்ட் ஆகும். பட் do பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முறை வந்து வேல்யூ இருக்கிற வேல்யூஸ் வந்து பை டிஃபால்ட் வேல்யூ a கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இன்கிரிமெண்ட் ஆகி கண்டிஷனை போய் செக் பண்ணோம். சரிங்களா? சோ சப்போஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ட பிறகு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு வெளியே வந்துடும். இதுதான் வந்து while and do while உடைய ப்ரொசீஜர். சரிங்களா? அடுத்ததான் for loop and for each பார்ப்போம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா for loop. for loopம் சேம் லைக் வந்து while, பட் வந்து இங்க வந்து the way of loop எக்ஸிக்யூட் பண்றதுன்றது கொஞ்சம் டிஃபரா வேரி ஆகும். சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம for loop வந்து மேஜரா வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை இட்டரேஷன் வந்து நீங்க பண்ணணும்ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து for loop பண்றதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a is equal to 0 கொடுத்திருக்கோம், a less than 4 சொல்லிட்டு கொடுத்திருக்கோம் இல்லைங்களா. இந்த 4 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து நீங்க for loop யூஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் 4 உங்களுக்கு தெரியல, அன்னோன் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற டைம்ல நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா for each யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ தெரியாத பட்சத்துல for each, தெரிஞ்சதுன்னா நம்ம யூஸ் பண்ண போற லூப் பாத்தீங்கன்னா for loop. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன், அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ for loop யூஸ் பண்ணி பார்ப்போம். for a is equal to 0 கொடுக்கிறேன், செமிகோலன் a less than 4 சொல்லிட்டு வேல்யூ செக் பண்றோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா a++, which means வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஏக்கான வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்றேன். Console.WriteLine a கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் கம்பைல் பண்ணுங்க. நோ எரர்ஸ். எக்ஸிக்யூட் பண்றேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், while do while பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க எப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து a டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்டிஜர் வேல்யூவா, பட் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணல, நம்ம இங்க அசைன் பண்றோம். சரிங்களா? நம்ம வெளியே தான் வந்து டிக்ளேர் பண்ணணுமானா அப்படிலாம் இல்லைங்க, இங்கேயே வந்து டைரக்டாவே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இன்ட் ஏன்னு சொல்லிட்டு இங்கேயும் டிக்ளேர் பண்ணலாம், அங்கதான் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா?
இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. int a ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேல்யூ நான் இங்க அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ a less than 4 ன்னு சொல்லிட்டு இங்க கண்டிஷன் செக் நடக்குது. இங்க அசைனிங் த வேல்யூ வந்து முடிஞ்சிருச்சு. இங்க கண்டிஷன் செக் பண்ணுது. இங்க இன்கிரிமெண்ட்ன்றது நடக்கும். இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ஆகி முடிச்சு வரும் பாத்தீங்க. பிரிண்ட் ஆயிட்ட உடனே வந்து இது இந்த அப்போ ஆப்ரேஷன் வந்து நடக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஸோ அசைனிங் பண்றது என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 0 கொடுத்துருக்கோம். a less than 4 ன்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஆமா less than 4. ஸோ 0 வந்து பிரிண்ட் ஆயிட்டு. பிரிண்ட் ஆயிட்ட பிறகு என்ன ஒண்ணுன்னா இந்த கண்டிஷன் மிட்ல இருந்து ஃபர்ஸ்டா வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து இங்கேக்கு போகும் அது. விச் மீன்ஸ் வந்து a பிரிண்ட் ஆயிட்ட உடனே வந்து a plus 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்றோம்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணும். சரிங்களா? விச் மீன்ஸ் a plus 1ன்னு சொல்லிட்டு ஆனோடனே ஏல என்ன இருக்கு? 0 இருக்கு இல்லைங்களா? ஸோ 0 plus 1 1. ஸோ அப்படி வந்து லூப் வந்து அன்டில் வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இட்ரேஷன் முடிஞ்ச உடனே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து ஃபார் லூப் பண்றது நடக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஃபார் ஈச் வந்து யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வேல்யூ தெரியும் 4ன்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் அட்மிஷன் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சப்போஸ் தெரியல, ஆர் எல்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டாங்க, 10 மெம்பர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, அவுட் ஆஃப் 15 வந்து ஆர் 14 வந்து 4 மெம்பர்ஸ் பாஸ் 10 மெம்பர்ஸ் ஃபெயில்னு சொல்லிட்டு இருக்குன்னா சப்போஸ் அன்னோன் பீப்புள் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் பாஸ்ன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல பாஸ் ஆனவங்க நேம் மட்டும் சேவ் பண்ணி வைக்கிறாங்க இங்க. சரிங்களா? ராஜு, மணி, திவ்யா, ஆஷான்னு சொல்லிட்டு அரே வேரியபிள் யூஸ் பண்றோம். அரேஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டர்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ அரே வேரியபிள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் நம்ம அசைன் பண்ணுவோம். ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்றோம்னா அது அரேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அரே டைப் ஆஃப் வேரியபிள்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேல்யூஸை வந்து கமாஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. ராஜ், மணி, திவ்யா, ஆஷான்னு சொல்லிட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நேம்ஸ் இருக்கும் இதுல. பட் வந்து எத்தனைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேபி வந்து டேட்டாபேஸ்ல வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமயும் இருக்கலாம். டேட்டாபேஸ்ல இருந்து ரிட்ரீவ் பண்ற சிச்சுவேஷன்லயும் வந்து நம்ம இந்த அரே வேல்யூஸ் வந்து அரே வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஃபார் லூப் பண்றது யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ்ல வந்து 1 lakh ரெக்கார்ட் இருக்குன்னா அந்த 1 lakh ரெக்கார்டுமே 1 lakh தான் இருக்குமா இல்ல வந்து அதை விட அதிகமா இருக்குமான்றது நம்மளால சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம ஃபார் ஈச்ன்றதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ இப்போ வந்து இது எப்படி நடக்கும், எப்படி ஆபரேஷன் வந்து நடக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் டைம் சேவ் பண்றதுக்காக காப்பி பேஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் நீங்க டைம் சேவ் பண்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் காப்பி பேஸ்ட். நீங்களும் அதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து நீங்க பண்ணதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நீங்க அதே காப்பி பேஸ்ட்ன்றதை பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரே வேரியபிளா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த அரே வேரியபிள்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அசியூம் தட் நமக்கு இந்த வேல்யூஸ்ன்றது தெரியாது. சரிங்களா? இந்த தெரியாத சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் என்ற இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்றது யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா அந்த டேட்டாபேஸ்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அந்த டைம்ல வந்து நம்ம இந்த ஃபார் ஈச் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அங்க இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ரெட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம இந்த ஃபார் ஈச் என்ற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். அதே திங் தான் வந்து இங்கேயும் நடக்குது. ஃபார் ஈச் யூஸ் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏன்றது என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த அரே வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நான் இந்த ஏல வந்து போடுறேன். இந்த ஏ தான் வந்து நான் டைரக்டா வந்து பிரிண்ட் பண்றேன். இங்க இப்படிதான் வந்து ஃபார் ஈச்ன்றதை ஆப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? நான் உங்களுக்கு இப்போ அவுட்புட் வந்து சேவ் பண்ணி அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்க. மறுபடியும் கம்பைல் பண்ணுங்க. நோ எரர்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன்.
ஸோ ராஜ், மணி, திவ்யா, ஆஷான்ற இந்த அரே வேரியபிள்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே வந்து இப்படி 1 by 1 வந்து பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஃபார் ஈச்ன்றது யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்க கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. என்னுடைய மெயில் ஐடி zamfoapps@gmail.com டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பா கொடுப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.